காலையிலேயே 2 ஆல்மண்ட் ஐஸ் கியூப் போட்டு ஒரு ஹெல்தியான ஜூஸை குடிச்சிட்டு நானும் எங்க அம்மாவும் பஸ் ஒரு 10 மணிக்கெல்லாம் ஏறிட்டோம். பஸ் பயங்கர ஃபாஸ்டா போனனால நாங்க ஒரு 12 மணிக்கெல்லாம் போக வேண்டிய இடத்த ரீச் ஆகிட்டோம். அங்க வந்திருக்க இடம் தான் சவுகார்பேட்ல கோவிந்தப்பா நாயக்கன் ஸ்ட்ரீட். சேனலுக்கு தேவையான மைக்கும் காலேஜுக்கு தேவையான சில பொருட்களும் வாங்க வந்தோம். இதுதான் நம்ம ஃபிட் கியர் மைக். மைக்கோட எம்ஆர்பி 1600. அப்புறம் இதை ஓபன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு மேனுவல் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் டிரான்ஸ்மிட்டர், அதுக்கப்புறம் நம்மளோட ரிசீவர். இதோட டைப் வந்து கிளாம்ப் மேக்னெட்டிக் தான். நெக்ஸ்ட் இதோட சார்ஜிங் கேபிள் நம்மளுக்கு டைப் சில கொடுத்துருக்காங்க. மைக்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குங்கிறத நம்ம முன்னாடி இருக்க ஸ்கிரீனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஓடிஜி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ல தான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறனால கொஞ்சம் நோட்ஸ் வாங்கியிருந்தேன். என்னோட ஃபேவரட் இந்த ஸ்பைரல் நோட் தான். 140 எம்ஆர்பி, ஆனா எங்களுக்கு 125க்கு கொடுத்தாங்க. 3 வாரத்திலேயே நானும் இந்த நோட்டை காலி பண்ணிடுவேன். அப்புறம் இந்த மஞ்சள் கலர் பவுச் தான். இதை ஏன் வாங்கினேனே தெரியல. இதோட குவாலிட்டி ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஜெல் பென் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். ரைட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப அழகாவே எழுதுச்சு. தேவையில்லாத ஒரு விளக்கெண்ணையும் வாங்கினேன். அந்த விளக்கெண்ணெய் இதுதான். எதுக்கு வாங்கினே தெரியாம வாங்கிட்டேன். அப்புறம் ஒரு ஃபைல் ஒன்று வாங்கினேன். அப்புறம் ஒரு காயின்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்காக இந்த டோரிமான் கிரீன் கலர் பவுச். எக்ஸாம் பேடோட தேவை எனக்கு இல்லைனாலும் நான் ஒரு டிராகன் பாலோட வெறியருங்கிறனால இந்த எக்ஸாம் பேடையும் ஒன்று வாங்கிட்டேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. யாம்சாவோட பிக்சர் இருந்தது. இந்த ப்ளோயிங் பலூன் ஜெல்ல நம்ம நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பார்த்திருப்போம். இதுதான் இன்னைக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணி வச்சிருந்ததுல தான் எடுத்தேன். ஏன்னா புதுசா எடுக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல. லைட்டா அதுக்கு டச்அப்லாம் கொடுத்துட்டு பின்னாடி இருக்கிற ஹோல்ல நம்ம இப்போ ஊதுனோம்னா இப்படிதாங்க வரும். பயங்கரமா இருக்குல்ல. ஊதிட்டு அந்த நீங்க ஊதின இடத்துல இருந்து லைட்டா அதை பிச்சு அப்படியே நீங்க ஒட்டி விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே நின்னுக்கும். நான் ஒழுங்கா பண்ணாததுனால எனக்கு அது உடஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுட்டு லைக் பண்ணிட்டு அடுத்த வீடியோவை திருப்பிடுங்க. Until then, bye from Sri.